பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்ட நிலையில, அற்பமாக எண்ணப்பட்ட நிலையில தாவீது காணப்பட்டாரு. ஆனா அவருடைய தகப்பன் காணும் வண்ணமாக, சகோதரர்கள் காணும் வண்ணமாக சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த நாட்கொண்டு ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கி இருந்தாராம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் அற்பமா எண்ணப்படுகிறீங்களா? ஒதுக்கப்பட்ட நிலையில காணப்படுகிறீங்களா? ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை இந்த பூமியில செய்வார். நீங்க எவ்வளவு உடைக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவு ஒதுக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவு வேதனைப்படுகிறீர்களோ, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை இந்த பூமியில் செய்வார். அப்ப ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறாரு. குடும்பத்தாரால நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உறவுகளால நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம். ஆனா ஆண்டவருக்கு நீங்க எல்லாரும் விசேஷமானவங்களா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். ஆவியானவர் உங்களோடு அசைவாடுவார். அப்ப நீங்க ஆண்டவர் அதிகமா தேடுங்க, அவரை ஜெபியுங்க, இந்த வேதத்தை தியானியுங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு செல்லுகிற வழி பாதையை காட்டுவார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட இடத்தில், தள்ளப்பட்ட இடத்தில், அவமானப்பட்ட சூழ்நிலைகளில் காணப்படலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற பிள்ளைகளை கொண்டே நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க தூக்கி எடுக்கிறபடினால் உமக்கு நன்றி. உமக்காக எழுந்து பிரகாசிக்க செய்கிறபடினால் உமக்கு நன்றி. ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சத்தியத்தை கேளுங்கள், தினமும் அவரை தேடுங்கள், அவரிடம் மனம் திரும்புங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார்.